Hello friends, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் லைட்டாக அறுவையை போட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதாக கொடுத்துருந்தேன், தியரியாகவே பேசியிருந்தோம். ஸோ தியரியாகவே பேசுறது என்னுடைய ஸ்டைல் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பார்க்கலாம். ஓகே, பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை பார்த்து பயப்படாதீங்க, சர்க்யூட் ரொம்ப ஈஸி தான். 10 வோல்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஓம்ஸ் லா சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓம்ஸ் லா என்ன சொல்லியிருக்கோம்? V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, அதாவது என்ன V is equal to IR. V is equal to என்ன IR கொடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா I is equal to P by R. ஸோ I is equal to என்ன V by R. அவங்க என்ன கேட்டிருக்காங்க I. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது V is equal to என்ன இருக்குது 10 வோல்ட் இருக்குங்களா? 10 வோல்ட் போட்டாச்சு. R என்ன இருக்குது 5 ஓம் இருக்குங்களா? ஸோ 5 ஓம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா I is equal to என்ன ஃபார்முலா V by R. ஸோ V என்ன இருக்குது 10 இருக்குது, R என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ என்ன வரும் 2 ஆம்ப்ஸ். இந்த ஆம்ப்ஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, இவ்வளோதான். இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க எப்படிலாம் சால்வ் பண்ணணும், பேசிக்கான சில விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதே நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் சொல்யூஷன் என்ன அடுத்த வீடியோ கொடுக்குறேன். இல்லை சரி, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேசிக்காக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிளஸ் மைனஸ் 25 வோல்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஓகே, ஒரு டைம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த டைம் 2 ரெசிஸ்டன்ஸ் வருது. ஓகே, 1 ஓம் 4 ஓம் I. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயை தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபைண்ட் I எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஓம்ஸ் லா தான், சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. சொல்யூஷன் I is equal to V by R. இந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பெரிய ஃபார்முலாவே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. V is equal to IR. ஸோ I is equal to V by R. இது நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு என்ன செய்யலாம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதாவது வோல்டேஜ்னா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக வீட்டில் உள்ள நம்ம இது எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோட்ரு போடுவீங்க. மோட்ரு போடும்போது தண்ணி என்ன செய்யும் அப்படின்னா அந்த மோட்ரு மூலமா வந்துட்டு பூமியிலிருந்து எடுத்து வரும், அப்படிதானே? ஸோ அப்படி நீங்க மோட்ரு போடுற அந்த செயல் இருக்குங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா வோல்டேஜ், அதான் பொட்டன்சியல், ஓகேங்களா? அது ஆக்சுவலா பொட்டன்சியல் கிடையாது, அது தண்ணி உள்ள இருந்து எடுத்து வெளியே கொண்டு வரது பாத்தீங்களா, அதான் பொட்டன்சியல். ஸோ அந்த வோல்டேஜ் நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு பீச்சிட்டு வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும், டேங்க்ல அப்படியே ஃப்ளோ ஆகும். அது பாட்டுக்கு என்ன செய்யணும், வெளியே நம்ம பைப் வழியா வந்து என்ன செய்யணும், நம்ம நள்ளியில வீட்டில் இருக்கக்கூடிய பைப் எல்லாத்தையுமே வெளியே வரும். ஸோ இந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அதாவது வோல்டேஜ் அப்படிங்கிறத பொட்டன்சியல் இருக்குங்களா, அந்த வோல்டேஜ் பொட்டன்சியல் அப்படிங்கிறத ஒரு சுவிட்சா நினைச்சுக்கோங்க. நீங்க கிளிக் பண்றீங்க, அதான் ஒரு பொட்டன்சியல், ஓகேங்களா? 25 வாட் அப்படிங்கிற ஒரு பொட்டன்சியல் இருக்கு. இந்த தண்ணியை வந்துட்டு கரண்ட் நினைச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தண்ணியை வந்துட்டு ரொம்ப அதிகமா நம்ம வந்துட்டு எப்பவுமே தண்ணி நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம், மற்ற தேவைக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அந்த பைப் வந்து பூட்டி வச்சிருப்போம். ஸோ பைப் ஓபன் பண்ணா என்ன ஆகும், கரண்ட் என்ன செய்யும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சரி, தண்ணி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதே கான்செப்ட் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது. இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ இதை பத்தி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும்னு மட்டும் தான் சொன்னது இந்த இதுல, சரிங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ I is equal to V by R. ஸோ இங்க பாத்தீங்கன்னா I இருக்கு, V என்னன்னு இருக்கு, V is equal to 25 வோல்ட் இருக்கு. R என்ன, R வந்து நமக்கு தெரியல. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 R வந்துட்டு பாத்தீங்கன்னா சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க சின்ன வயசுல பட் சாதாரணமா தாங்க, இது ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே வந்துட்டு சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி சீரியஸா கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது பத்தின ஒரு டீடைலான கான்செப்ட் வந்து நான் என்ன செய்யறேன் பின்னாடி கிளாஸ்ல வந்துட்டு ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சீரிஸா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் என்ன செய்யுங்க சிம்பிளா ஆட் பண்ணுங்க ஓகேங்களா சோ சிம்பிளா என்ன பண்ணுங்க ஆட் பண்ணுங்க சோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஓம் plus 4 ஓம் என்ன வரும் 5 ஓம் வருமா சரி ஓகே சோ IC கோட் என்ன வரும் V by R so 25 divided by 5 சோ பாத்தீங்கன்னா 5 சோ 5 amps கிடைக்குதுங்களா சோ சிம்பிள் தான் ஓகேங்களா சோ ஓகே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கான்செப்ட் பார்த்தாச்சு இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் இப்படி தான் கேக்குறாங்க சோ ஓபனா சொன்னா இப்படி தான் கேக்குறாங்க ஓகே எக்ஸர்சைஸ் நம்பர் 3 இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு ஓகே ரெசிஸ்டன்ஸ் 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 2 ஓம் 2 ஓம் 1 ஓம் I ஃப்ளோ ஆகுது பாத்தீங்கன்னா 15 வோல்ட் பிளஸ் மைனஸ் இப்போ பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் நான் மாத்தி கொடுத்துருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இப்படியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ I ஃபைண்ட் பண்ணணுமா நமக்கு தெரிஞ்ச என்ன ஃபார்முலா IC V by R சரிங்களா சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம்ஸ் லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா VC என்ன 15 வோல்ட் ஓகே R என்ன ஒரு R1 R2 R3 இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த மூணுமே என்ன செய்யுது சீரியஸா இருக்குது சோ இந்த மூணுமே சீரியஸா இருக்கிறதுனால R ஈக்குவல் என்ன கிடைக்கும் இல்ல R என்ன கிடைக்கும் 1 ஓம் plus 2 ஓம் plus 2 ஓம் சோ பாத்தீங்கன்னா என்ன வரும் 5 ஓம் சோ IC V by R சோ V by R என்ன வரும் 15 divided by 5 சோ பாத்தீங்கன்னா 3 amps அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் சோ இவ்வளவுதான் ரொம்ப இது கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது நீங்க வந்துட்டு இத பாக்குற விதத்தை பொறுத்து தான் இந்த சம் எல்லாமே இருக்கு ஓகேங்களா சரி ஓகே இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம் ஓகே நம்ம கொஞ்சம் ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுக்கலாம் நான் இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் இப்பவே கொடுத்துடலாமா ஹோம்வொர்க் ப்ராப்ளம் சரி ஓகே ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுக்குறேன் ஒரு 3 வேரியன்ட்ல கொடுக்குறேன் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ எக்ஸர்சைஸ் நம்பர் 1 பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்கோம் இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு நான் அடுத்த சொல்யூஷன் தேவையில்லை இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தானே சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகே 15 வோல்ட் ஓகே ஓகே I is equal to find I ஓகேங்களா சோ சால்வ் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது R ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 3 ஓம் ஓகேங்களா எக்ஸர்சைஸ் நம்பர் 2 ஓகே 5 வோல்ட் சோ மறக்காம சால்வ் பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணுங்க இதலே பாத்தீங்கன்னா ஃபைண்ட் I நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸர்சைஸ் நம்பர் 3 இப்போ பார்த்த அந்த சம்மோடைய மாடல் தான் வேற ஒண்ணுமே கிடையாது R1 R2 R3 சோ இது பாத்தீங்கன்னா 15 வோல்ட் இங்க பாத்தீங்கன்னா 10 ஓம் 3 ஓம் 2 ஓம் சோ I ஓட வேல்யூ என்ன சோ ஃபைண்ட் I சோ பாத்தீங்கன்னா இந்த மூணு क्वेश्चनக்கான சொல்யூஷன் வந்துட்டு கீழ வந்துட்டு இந்த வீடியோட கீழ வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க சரியா போட்டுட்டீங்க அப்படினா நான் அந்த ஸ்பாட்லயே வந்துட்டு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு I ஃபைண்ட் பண்றதுங்கிற கான்செப்ட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் Thanks for watching my video